இன்று காலையில் சங்கரங்கோயில் கோமதி அம்பாள் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடை பழகி கொண்டிருந்தேன். அப்பொழுது இவர் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். 29ஆம் தேதி மாதம் 35,000 40,000 சம்பளம் வர வேண்டுமானால் தாவி குதி, இங்கிருந்து அங்கு குதித்து கொண்டே ஓடு, வேகமாக ஓடிவா என்று கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்த அதிரடியாக அவர்களை மிரட்டி கொண்டிருந்தார். எனக்கு சிரிப்பாக வந்தது. அவரை பற்றி கேட்போம். உங்கள் பேர் என்ன? இப்போ நீங்கள் சொல்ல கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள். என் பேர் வேல்ராஜன், ஊர் பெரிய கோயிலாங்குளம். வாய்மை கல்வி மேம்பாடு ஒரு சென்டரை வச்சு ஒரு ஏழை எளிய மாணவர்களை ஒரு அரசு வேலையை நோக்கி பயணம். ஏன்னா காரணம், இளைஞர்கள் இன்னைக்கு மத்தியில் ஒரு மது போதைக்கும் இதுக்கும் அடிக்ட் ஆக காரணத்தில் அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும். என்னோட 2 வருஷம் சர்வீஸில் ஒரு 65 பேரை வேலைக்கு அனுப்பியிருக்கோம். மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் டிஎன்பிசியில் குரூப் 4லையும் அனுப்பியிருக்கோம். என்ன காரணம், எத்தனையோ சென்டர் இன்னைக்கு காசுக்காக இருக்குது. ஆனால் உண்மையான கல்வி கொடுக்கணும். இளைஞர்கள் ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும் அனுப்பிச்சிடும், மாடி வீட்டு கொண்டு வரதான் எங்களோட மொழி குறிக்கோள். சரி, இப்போ அந்த அக்னி பத்தி சொன்னேன்ல, அதை எல்லாரும் கடுமையாக எதிர்த்தாங்க. அந்த திட்டத்தில் அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அக்னி பாத் அந்த இன்னைக்கு அதிகம் பேர் என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். காரணம் என்னன்னா, ஒரு இளைஞர்கள் மட்டும் ஒரு குடும்பம் மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆயிருப்போம். இப்போ அனைத்து ஒரு கிராமங்களில் அனைத்து மாணவர்களும் ஒரு இந்திய அரசுல ஒரு ஜவானை பணியமர்த்துக்கு ஒரு நல்ல ஸ்கீம் தான். நான் என்னை பொறுத்தளவு ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு நிலைமை தான். சரி, பென்ஷன் கிடையாது, பரவாயில்ல. ஒரு ஜவானை ஒரு 17 வயசுல ஒரு அரசு வேலையை பேர் தான் பாத்தீங்களா, அதான் மேரு. ஒரு 4 வருஷத்துல வந்தாலும் அவன் ஒரு 15 லட்சம் ரூபா. ஏன்னா இன்னைக்கு 25 வயசு 28 வயசு 33 வயசுல டிஎன்பிசில. சரி, அப்ப அந்த 17 வயசுல போறவங்களுக்கு 4 வருஷம் தானே கேரண்டி. 4 வருஷம் கேரண்டினாலும் அந்த 15 லட்சம் ரூபா அவனுக்கு இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது அந்த 15 லட்சம் ரூபா அவனோட அட்வான்ஸ் ஒரு ஸ்கீம் என்ன செய்யறான், ஏத்துக்கிட்டான். ஏன்னா இன்னைக்கு 20 வயசுல இன்னைக்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போய் படிக்கக்கூடிய இருக்கான். ஆனா இந்த 4 வருஷம் ஸ்கீம் போனாலும் அந்த 15 லட்சம் ரூபா 18 லட்சம் ரூபா பிளஸ் மாச சம்பளம் ஒரு 30,000 ரூபா. அடுத்தது அப்படி பார்த்தா நீங்க 3 மாவட்டத்திலையும் நிறைய 3 பேருக்கு தான் கிடைச்சுன்னு சொல்றீங்க. அதுல ட்ரேட்ஸ்மேன் 8th குவாலிஃபிகேஷன் ஆளே கிடையாது. ஏன்னா போன பேஜில் நாங்கள் உருவாக்கி விட்டுருவோம். ஒரு நாகர்கோவிலுக்கார மாதிரி நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல 2 பேர், மொத்தம் 8th குவாலிஃபிகேஷன் ட்ரேட்ஸ்மேன் போய் 3 பேர்ல போயிருக்கான். ஏன்னா ட்ரேட்ஸ்மேன் 10th இருக்கு, 8th இருக்கு, ஜிடி தனியா, மொத்தம் டிபார்ட்மெண்ட் தனித்தனியா இருக்கு. சரி, அடுத்தது நீங்க உங்க பயிற்சியில இது வரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்க? இது வரைக்கும் ஒரு 60 பேர் அனுப்பியிருக்கோம். 60 பேர். நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இளைஞர்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும். ஆனா இப்ப பொதுவா நான் பாக்குற அளவுக்கு இளைஞர்கள்ட்ட போதை பழக்கம் இல்ல. நல்லா படிக்கிறவங்க, நல்லா வெளிநாடுல போகணுங்கிற நினைக்கிற பையன்கிட்ட இல்ல. சில பேர் தான் போதை பழக்கங்களுக்கு பாழறாங்க. அதுக்கு ஆளாயிட்டேன்னா உங்களுக்கு 50 வயசுக்குள்ள சாவு நிச்சயம். என் கூட அதாவது குடிக்கிறவங்களுக்கு 30 வயசுலேருந்தே ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். 50 வயசுக்குள்ள ஆள் காலியாயிடுவான். அதனால குடிப்பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இளைஞர்கள் படைப்பயிற்சிக்கு ஆயத்தமாகுங்கள். நன்றி, தேங்க்ஸ்.